அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தீபக் கிழக்கு நோக்கி நேர்பாதையில் நடக்கிறான். 75 மீட்டர் சென்ற பின் இடதுபுறம் திரும்புகிறான். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் போட்டுங்க. அதாவது தீபக் வந்து கிழக்கு திசையை நோக்கி, அதாவது கிழக்கு நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 மீட்டர் வரைக்கும் போகிறாரு. இப்போ வந்து 75 மீட்டர் போயிட்டு இடதுபுறம் திரும்புகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இடதுபுறம் திரும்பி கரெக்டாக ஒரு 25 மீட்டர் போகிறாரு. இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா 25 மீட்டர் போயிட்டு மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் வராரு. இந்த இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் வந்துட்டார். அப்புறம் பாருங்கள், மீண்டும் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் நேர் திசையில் செல்கிறார். அதாவது இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் போகிறாருன்றாங்க. பாருங்கள், இதுவும் 25 இது வரைக்கும் வந்துட்டார். அப்புறம் பாருங்கள், அவன் தற்போது புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் நிற்கிறான். அதாவது ஃபஸ்ட்டு புறப்பட்டார் இல்லை, அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 40னா இங்கேயும் 40 தான் வரும். அப்போது 75ல் 40 போச்சிங்கன்னா 35. இப்போ வந்து 35 மீட்டர் தூரத்தில் இருப்பார் அவர். அதாவது புறப்பட்ட இடத்துல இருந்து 35 மீட்டர் தூரத்தில் இருப்பார். இந்த கொஷின் பாருங்கள். மாணிக்கம் வடக்கு நோக்கி 40 மீட்டர் சென்று, ஃபஸ்ட்டு வடக்கு நோக்கி 40 மீட்டர் போகிறாருன்றாங்க. மாணிக்கம் இங்கே இருக்கார், வடக்கு நோக்கி 40 மீட்டர் போயிட்டார். அப்புறம் பாருங்கள், பின்பு இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் திரும்பு, அதாவது இப்படி திரும்புகிறாரு. இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் போகிறாரு. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் வந்துட்டார். அவன் ஆரம்பித்த இடத்திலிருந்து எத்திசையில் எவ்வளோ தொலைவில் நிற்கிறான். அதாவது இவ்வளோ தூரம் வந்துட்டார், ஆரம்பித்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு பாருங்கள். அதாவது இங்கே 20 மீட்டர்னா இங்கே 20 மீட்டர் தான் இருக்கும். இதுதான் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போனா அவர் வந்து ஆரம்பித்த தொலைவிலேருந்து 20 மீட்டர் தொலைவில், அதாவது இது வந்து இங்கே வந்து கிழக்கு வந்தால் இங்கே வந்து மேற்கு தான் வரும். அதாவது ஆரம்பித்த இடத்துலேருந்து 20 மீட்ரு மேற்கு நோக்கி போயிட்டார். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 20 மீட்டர் மேற்கு. அதாவது இது வடக்கு திசை, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இப்போ வந்து பாருங்கள், இது ஆரம்ப புள்ளி. இங்கேருந்து வடக்கு நோக்கி 40 மீட்டர் போகிறாருன்றாங்க. அங்கேருந்து இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் போகிறாருன்றாங்க. மறுபடியும் 40 மீட்டர் வந்து இடதுபுறம் திரும்பி போகிறாருன்றாங்க. இப்போது அவர் ஆரம்பித்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருப்பார்னு கேட்குறாங்க. அவர் ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து இது தான். இங்கேருந்து இதுவும் வந்து 20 மீட்டர் தான். இங்கே 20 மீட்டர்னால் இங்கே 20 மீட்டர் தான் வரும். பாருங்கள், அப்போது 20 மீட்டர் மேற்கு நோக்கி இருப்பார் அவர். இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 20 மீட்டர் மேற்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒருவன் தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் சென்ற பின் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் சென்று மீண்டும் வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் சென்று தன்னுடைய வீட்டுக்கு சென்றான். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் போட்டுங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், அவர் தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் சென்ற பின், அதாவது இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் போகிறாருன்றாங்க. 10 கிலோமீட்டர் போயிட்டு அங்கேருந்து வலதுபுறம் திரும்புகிறாரு. அதாவது இது இடதுபுறம், இந்த பக்கம் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் போகிறாருன்றாங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா வலதுபுறம் திரும்பி இந்த பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் போகிறாருன்றாங்க. 10 கிலோமீட்டர் போகிறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10 கிலோமீட்டர் போயிட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இதான் அவரோட வீடு. அப்போனா எனில் அவன் நேர் வழியில் சென்றிருந்தால் எத்தனை கிலோமீட்டர் சென்றிருப்பான். அதாவது இங்கே 5 கிலோமீட்டர்னா இங்கேயும் 5 கிலோமீட்டர் தான் வரும். இங்கேருந்து இங்கே போயிருந்தாருன்னா அவருக்கு 5 கிலோமீட்டர் தான் போயிருப்பார். ஆனால் அவர் வந்து இப்படி போனார். இங்கே கேட்டிருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா நேர் வழியில் சென்றிருந்தால் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, 5 கிலோமீட்டர். இந்த கொஷின் பாருங்கள். ஒருவர் தனது வீட்டிலிருந்து பணிக்கு செல்கிறார். அவர் கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் சென்ற பின், ஃபஸ்ட்டு டைரக்ஷன் போட்டுங்க.
டைரக்ஷன் போட்டு ஃபஸ்ட்டு டைரக்ஷன் போடுங்க. இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் சென்ற பின், அதாவது இங்கேருந்து கிழக்கு நோக்கி வந்து 20 கிலோமீட்டர் போகிறாரு. கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் போகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறார். கிழக்கிலேருந்து கிழக்கு நோக்கி போயிட்டு அங்கேருந்து தெற்கு நோக்கி ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கிறார் அப்படின்றாங்க. 10 கிலோமீட்டர் நடந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி 35 கிலோமீட்டர் நடக்கிறார். மேற்கு நோக்கி, அதாவது மேற்கு நோக்கி 35 கிலோமீட்டர் வராருன்றாங்க. மேற்கு நோக்கி 35 கிலோமீட்டர் செல்கிறார் அப்படின்றாங்க. அடுத்த கண்டிஷன் பாருங்கள், வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் செல்கிறார். இங்கேருந்து வடக்கு நோக்கி ஒரு 5 கிலோமீட்டர் போகிறாரு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், மீண்டும் கிழக்கு திசை நோக்கி 15 கிலோமீட்டர் சென்றார் எனில், இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போகிறாரு. 15 கிலோமீட்டர் சென்றார் எனில் ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதாவது இங்கேருந்து 15 கிலோமீட்டர் போயிட்டாருன்னா 35ல் 15 போச்சிங்கன்னா மீதி 20 இருக்குது. இது வந்து பாருங்கள், இது வரைக்கும் 35 கிலோமீட்டர் மொத்தமாக 35 கிலோமீட்டர் சென்றுட்டு மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் போகிறாருன்றாங்க. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்து கிழக்கு நோக்கி போகிறாரு அப்படின்றாங்க. அதாவது 35ல் 15 போச்சிங்கன்னா மிச்சம் 20 கிலோமீட்டர் இருக்குது. அப்போனா இதைப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 20 கிலோமீட்டர் வருதுன்னா அவர் வந்து இங்கே நின்றுட்டுருப்பார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் நின்று இருப்பார். அப்போது அவர் ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வருது. இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, 5 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ராம் வடக்கு நோக்கி செல்கிறார். சிறிது தூரம் சென்று பின் வலதுபுறம் திரும்பி சிறிது தூரம் சென்று இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் செல்கிறார். மீண்டும் இடதுபுறம் திரும்பினார் எனில் தற்போது எந்த திசையை நோக்கி செல்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ராம் வந்து வடக்கு நோக்கி போகிறார் அப்படின்றாங்க. வடக்கு நோக்கி போயிட்டு அங்கேருந்து வலதுபுறம் திரும்புகிறார் அப்படின்றாங்க. வலதுபுறம் திரும்பி கொஞ்சம் தூரம் போகிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இடதுபுறம் திரும்பி அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போகிறார் அப்படின்றாங்க. மீண்டும் இடதுபுறம் திரும்பினார் எனில் இங்கேருந்து இடதுபுறம் திரும்புகிறாரு. இங்கேருந்து இடதுபுறம் திரும்பினார்னா அவர் எந்த திசையை நோக்கி செல்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி தான் செல்கிறார் அவர். இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கு. மறுபடியும் சொல்கிற பாருங்க, ராம் வந்து வடக்கு நோக்கி போயிட்டு அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் போகிறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் போய், அதாவது 1 கிலோமீட்டர் போய் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து மேற்கு நோக்கி போகிறாரு. அதாவது கொஞ்சம் தூரம் போகிறாரு. அப்போனா அவர் எந்த திசையில் போயின்னு இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் மேற்கு நோக்கி தான் போயின்னு இருப்பார். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்.